Hello friends, welcome back to aruviitechnews. இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா Zoho Schools for Learningல இருந்து 12th முடிச்சவங்களுக்கு டிப்ளமோ முடிச்சவங்களுக்கான ஸ்கூல்ஸ்ல இருந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து 12th இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் இயர் நீங்கள் போயிருக்கவங்க, இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, இல்லை டிப்ளமோ இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஜோஹோவில் போயிட்டு நீங்கள் 2 years வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள், ப்ரிப்பேரும் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்த உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்க வந்து 15th வரைக்கும் தான் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ஜோஹோ பொறுத்தவரை என்ன அப்படின்னா திடீர்னு ஒரு பல்க் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஃபார் லேர்னிங், லேர்ன், ஏர்ன் அண்ட் பிகேம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன் ஜோஹோ கார்பரேஷன். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், அப்போவே வந்து சம்பாதிக்க செய்யலாம். அதுக்கப்புறமா நீங்கள் 2 yearsக்கு அப்புறமா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு 30+ சேலரியில் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. இங்கேயே போட்டிருக்காங்க அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, தென்காசி. ஸோ நீங்கள் தென்காசியில் இருக்கிறவங்க, தென்காசி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை சென்னையில் இருக்கிறவங்க, இல்லை அந்த சென்னை நியர் டு பிளேஸாக இருக்கிறவங்க அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரோ இல்லை நீங்கள் ஜோஹோலே ஸ்கூல்ஸ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ரோலுக்கு நீங்கள் போகணும், இல்லை ஒரு வெப் டெவலப்பராக நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக போகணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான், இது போக முன்னாடி நீங்கள் வந்து இப்போ ஜோஹோவில் பார்த்தீங்க அப்படின்னா சி வந்து கேட்டுட்ருப்பாங்க. இப்போ எல்லாமே ஃபஸ்ட் ரவுண்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாவே சி மேஜராக கேட்பாங்க, இல்லை மேக்ஸ் ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ இந்த சியும் இப்போ வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னையிலேருந்து ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சி லாங்குவேஜ். அது ஈவினிங் தான் இருக்கும். ஓகேவா, 4 to 6 பேட்ச் வந்து இருக்குது. ஸ்கூலில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க நான் ஈவினிங் டைமில் வந்து கற்றுக்கணும், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து சி சொல்லிக் கொடுக்குறோம், ஜாவா, பைத்தான் ஃபுல்லாகவே பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் கான்செப்ட் வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கணும், இல்லை பேக் அண்ட் தனியாக கற்றுக்கணும் அப்படின்னாலும் கற்றுக்கலாம். அது போக நான் டேட்டா பேஸ் ஃபுல்லாகவே எல்லா டேட்டா பேஸுமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். MySQL, SQLite, MongoDB, இப்போ Cassandra. ஸோ இது எல்லாமே நான் வந்து தனியாக டேட்டா பேஸ்னே தனியாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ தான் ஒரு பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கேன். இது போக டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இன்ஜினியருக்கான கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த பற்றின கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், இதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லலாம். ஓகே, இதுக்கான டெஸ்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15th October வந்து 2022 இருக்கும், அப்புறம் 17th December 2022 இருக்கும். ஸோ 2 டேட்டில் நம்ம வந்து இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஆஃப்டர் த போர்டு எக்ஸாம். இது வந்து மேபி டென்டேட்டிவ் ஷெட்யூலாக இருக்கலாம். ஏன்னா வந்து போர்டு எக்ஸாமுக்கு அப்புறம் டிசம்பர் எக்ஸாம் நடக்கலாம் அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் பார்க்குறவங்க உடனே 15th October எக்ஸாமே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க 2 பிளேஸ், அதாவது லொக்கேஷன் நீங்கள் சென்னை வேணும்னா சென்னையில் ஒர்க் பண்ணலாம், அதாவது லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை தென்காசி வேணும் அப்படின்னா தென்காசி சூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் வென்யூ ஜோஹோ கார்பரேஷன் சென்னை கேம்பஸ்லேயே நடக்குதும், ஜோஹோ டெக்னாலஜி தென்காசி கேம்பஸ்லேயுமே நடக்கும். ஓகே, அந்த 2 டேட் கொடுத்துறதுல உங்களுக்கு வந்து அது மென்ஷன் பண்ணுவாங்க. மெயில் ரெகுலராக செக் பண்ணுங்கள். எனக்கு நான் வந்து மெயில் பசங்க ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு அதுவும் நான் வந்து மெயில் போடுறேன். ஓகேவா, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ட்ரைனிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா April, May 2023 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ட்ரைனிங் பிகின்ஸ் அட் April, Mayல ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம் டேட் வந்து 15th October, 17th October. ஓகே, இதை பற்றின என்னெல்லாம் பேட்டர்ன் இருக்கும் ஆக்சுவலாக ஜோஹோலே சொல்லியிருப்பாங்க. நாங்கள் எதுக்குன்னு பேட்டர்ன் எதுவும் போடுறதில்ல அப்படின்றது. நான் ப்ரீவியஸாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் போடுறேன். ஓகே,
ஹூ கேன் அப்ளை அப்படின்றது ஏஜ் வந்து 17 to 20 இயர்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். 17லேருந்து 20க்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும், 20 இருக்குது, இப்போ 20 நடந்துட்டுருக்கு அப்படின்றவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் 12th நீங்கள் படிச்சிட்டீங்க, இல்லை 12th இப்போ பர்சியூ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை டிப்ளமோ இப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களும், அதே மாதிரி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இப்போ நீங்கள் போயிருப்பீங்க 12th முடிச்சுட்டு, அப்படி இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது காலேஜ் நீங்கள் செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணி வேணால் எழுதுங்க. பட் என்ன அப்படின்னா, நீங்கள் அங்கே அப்ளை பண்ணாலுமே அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த நீங்கள் கோர்ஸை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா இந்த 2 இயர்ஸ் நீங்கள் ஜோஹோவில் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ப்ளேஸ் ஆனதுக்கு அப்புறமா வேணால் நீங்கள் கரஸில் வந்து படிச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஜோஹோவில் வந்து போட்டிருக்க ரூல்ஸ். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ்குள்ளே போகும். அட்மிஷன் ஃபார்ம் ஃபார் ஜோஹோ ஸ்கூல்ஸு. ஸோ இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கூல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். earlier than April 1, 2003 and cannot be later than December 31st, 2006க்குள்ளே பிறந்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கிளாஸ் வந்து 12th ஆர் கிளாஸ் 10th டிப்ளமோ ப்ளஸ் கிளாஸ் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ போயிருக்காங்க, டிப்ளமோ ஒன்றையும் முடிச்சிருக்கிறீங்க, டிப்ளமோ படிச்சிருக்கவங்க நீங்கள் இப்போ கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இல்லை தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க அப்படின்றது சொல்லிட்டாங்க. மேபி நீங்கள் இப்போ டிகிரி இப்போ தான் பிஎஸ்சியோ இல்லை பிஇஓ பிகாமோ ஃபஸ்ட் இயருக்குள்ளே போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில் பாருங்கள், உங்களோட நேம் ஃபில் பண்ணுங்கள், டேட் ஆஃப் பர்த் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து இது செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இயர்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு எந்த மந்த்து அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் மேல் ஃபீமேல் என்னன்றதை கொண்டுங்க. இமெயில் அட்ரஸ் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இமெயில் அட்ரஸில் தான் உங்களுக்கு மெசேஜ் வந்து மெயில் என்னைக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த மெயிலுக்கு தான் அனுப்புவாங்க. மொபைல் நம்பரும் கரெக்டாக கொடுங்க. ஹோம் அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் கொடுங்க. எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் 12th ஸ்டாண்டர்டா இல்லை கம்ப்ளீட்டடா இல்லை கரண்ட்லி டிப்ளமோவா, 10th ப்ளஸ் டிப்ளமோவா, 12th ப்ளஸ் டிப்ளமோவா அப்படின்றதையும் நீங்கள் கொடுங்க. கம்ப்ளீட்டட் டிகிரி கோர்ஸ் அப்படின்றவங்களும் நீங்கள் இருந்துச்சு, இல்லை ஹோம் ஸ்கூலில் படிக்கிறீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாலும் இதுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்டட் அண்ட் எபிலிட்டி இன் மேக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ தெரியும்? ஓகே, பேடாக ரொம்ப தெரியவே ஒன்றுமே தெரியாது, எனக்கு மேக்ஸே அவ்வளோ வராது அப்படின்ற பேட் கொடுங்க. ஓகே, நான் ஓரளவு போடுவேன், இல்லை குட்டு நல்லா போடுவீங்க அப்படின்னா கிரேட் போடுங்க. அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னெல்லாம் எவ்வளோ நீங்கள் நல்லா தெரியும் இல்லை தெரியாது அப்படின்னா பேடுன்னு போடுங்க. தெரியும் ஓரளவுன்னா ஓகே கொடுங்க. நான் ஓரளவு அட்வான்ஸு தெரியும் அப்படின்னா குட்டு, இல்லை நல்லா தெரியும்னா கிரேட்டுன்றது போடுங்க. இங்கிலீஷும் அதே மாதிரி, ஸ்போக்கன் இங்கிலீஷும் அதே மாதிரி தான். ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இதில் தான் நீங்கள் ஏதோ பைத்தான் இல்லை ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி தெரியும், இல்லை ஸ்கெட்சிங் டிராயிங் ஏதாவது தெரியும், ப்ரோக்ராமிங்கில் ஹேக் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது போடலாம். அதில் ப்ரோக்ராமிங் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பைத்தானோ இல்லை சிஓ கற்றுருக்கீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னெல்லாம் தெரியும் அப்படின்றத இங்கே தனித்தனியாக சியா, C++ஆ, இல்லை ஜாவா, பைத்தான், இல்லை டேட்டா சயின்ஸ் தெரியும், இல்லை நீங்கள் வீடியோ எடிட்டிங் தெரியும், அதில் ஃபோட்டோஷாப் தெரியும்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள். கரியர் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் எதில் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது, அதாவது இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு நீங்கள் போக போகிறீங்களா, அதாவது 2 இயர்ஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா, இல்லை குவாலிட்டி அனாலிஸ்ட்டாக, இல்லை டெக்னிக்கல் ரைட்டராக, இல்லை கிராஃபிக் டிசைனராக போக போகிறீங்களா அப்படின்றத உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் நிறைய இருக்குது, மொபைல் ஆப் டெவலப்பர், UI/UX டிசைனர், கிரியேட்டிவ் ரைட்டர், இந்த மாதிரி நிறையவே இருக்குது, அதில் சூஸ் பண்ணுங்கள். ஸ்கூல் அப்ளைங் ஃபார் ஜோஹோ ஸ்கூல் ஃபார் டெக்னாலஜி சென்னை போட போகிறீங்களா, தென்காசியா, இல்லை பிஸ்னஸ்னால் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே ட்ரைனிங் அட்டன் பண்ணுற போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணுவாங்க. டெஸ்ட் லொக்கேஷன் வந்து டேட் அண்ட் வென்யூன்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. அதில் நீங்கள் டேட்டெல்லாம் அவங்க வந்து இன்னும் மென்ஷன் பண்ணி வரலை. ஸோ அதனால் ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்க சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே இங்கே போகும். ஓகே, ஸோ அது ஓப்பன் ஆகட்டும். ஓகே, எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஆக்சுவலாக இங்கே வந்து ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூடியூப்பில் மூலமாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பு, இல்லை இன்ஸ்டாகிராமில் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமு, அதாவது ஏதாவது ஷேர் லிங்க்ஸ்
இதில் ஜிட்டப்லேயோ இல்லை ஏதோ வெப்சைட்டோ நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம். இதில் ஐ அக்ரின்றதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகே, இந்த லிங்க் எதுவும் கிளிக் பண்ணாதீங்க. இதை பற்றின டீட்டெயில் பட் இது வந்து இன்ஆக்டிவாக இருக்குது. இப்போ கிளிக் பண்ணி பார்த்தேன். ஸோ மேபி நீங்கள் கிளிக் பண்ணி அதை டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போத்துலேருந்தே யூ ஹாவ் ஒரு 12 days டைம் இருக்குது. ஸோ செப்டம்பரில் எழுத போகிறவங்களுக்கும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு அதை எடுத்து என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்கும் அப்படின்ற வீடியோ போடுறேன். உங்களுக்கு யாராவது இதை பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு சிஇஓ இல்லை பைத்தானோ, நான் 12th படிச்சிருக்கேன் இல்லை ஃபஸ்ட் இயர் கிராஜுவேட்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஈவினிங் பேட்ச் வந்து நான் இந்த டுடேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அது மேபி வந்து அடுத்த மண்டேல இருந்தால் ரெகுலராக வந்து போகும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 months கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000 rupees போட்டிருக்கோம். பைத்தான் நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னாலும் அதே 6000. பைத்தான் நான் ஃபுல்லாகவே ஓரளவு பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரையுமே இருக்கும். இதில் சர்டிஃபிகேஷன் வந்துடும். டிகிரி முடித்தவங்களுக்கு நான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கைடன்ஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி இது வரைக்கும் முடித்த பேட்ச் எல்லாமே ப்ளேஸ் ஆகிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாய், டேக் கேர். வில் see you on next video.